50%. இந்த மசோதா வருவதற்கு முன்பு தென் மாநிலங்களுடைய மொத்த எம்பிக்கள் 129, இந்திய எம்பிக்களுடைய விகிதாச்சாரத்தில் 23.7. இந்த மசோதா வந்த பிறகு தென் மாநிலத்தினுடைய மொத்த எம்பிக்கள் 195 உயர்வு, விகிதாச்சார அடிப்படையில் அதே 23.8. யாருக்குமே பிரச்சனை ஏற்படுத்தாம சகோதரிகளை முன்னேற்ற வேண்டும். நமக்கு ஒரே ஒரு சௌமியா அன்புமணி அவர்கள் பத்தாது, இன்னும் 10 சௌமியா அன்புமணி வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த மசோதா. அதே போல நமக்கு ஒரே ஒரு மரகதம் வெற்றிவேல் அக்கா வேண்டாம், இன்னும் பல மரகதம் வெற்றிவேல் அக்கா வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட மசோதாவை நேற்று சாயங்காலம் பாராளுமன்றத்தில் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைத்து இந்த மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, 298 எம்பிக்கள் வேண்டும், 230 எம்பிக்கள் வேண்டாம். அதனால அருமை சொந்தங்களே, சகோதரிகளே, மோடி ஐயா எப்படியும் இதை திரும்ப கொண்டு வந்து எப்படியும் அதை சாத்தியமாக்குவார்கள் என்று நமக்கு தெரியும். ஆனா நேற்று இந்த மசோதாவுக்கு எதிராக வாக்களித்து, தாய்மார்களுக்கு எதிராக வாக்களித்து, பெண்களுடைய குரல் பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் வரக்கூடாது என்று நினைத்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் காங்கிரசுக்கும் தர்மபுரியில ஒரு தாய்மார் கூட நீங்க ஓட்டு போடக்கூடாதுன்னு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்கும் பொழுது ஒரு தாய், ஒரு சகோதரி, முதல் தலைமுறை வாக்காளர், நீங்க யாருமே இவங்க இன்னும் அப்படியே அந்த பழைய கால அரசியலை வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். புதிதாக எளியவர்கள், கிராமத்திலிருந்து வர்றவங்க, முதல் தலைமுறை அரசியலுக்கு வர்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று மோடி அவர்கள் நினைத்தும் கூட எப்படி நேற்று திட்டமிட்டு அந்த மசோதாவை தோற்கடித்திருக்கின்றார்கள் என்பதை முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு சொந்தங்களே, கடைசியாக 1973 கடைசியாக தொகுதி மறுவரை செஞ்சோம். 1973 நம்ம பிறகு கூட இல்லைங்க, நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டேங்க. இங்க 1973 அன்னைக்கு 525 இருந்து 545 எம்பி உயர்த்தினாங்க, 20 எம்பி சேர்த்துனாங்க. நம்ம கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுங்களா? தமிழ்நாட்டுக்கு எம்பி வேண்டாம் அப்படின்னார். 525 எம்பிக்கள் நமக்கு இருக்கும் பொழுது தமிழகத்திற்கு 39 எம்பி, அது 545 1973 உயர்த்த பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் எங்களுக்கு எம்பி வேண்டாம் என்று சொன்னார். 20 எம்பி இந்தியாவிலே அதிகப்படுத்தியும் கூட தமிழகத்திற்கு நியாயமாக 41 எம்பிக்கள் 1973 உருவாகி இருக்க வேண்டும். வேண்டாம் என்று சொன்ன ஐயா கருணாநிதி அவர்கள் இன்னைக்கும் அதே 39 இருக்கும். இன்னைக்கு 39 இருந்து 59 உயர்த்த வேண்டும் என்று முடிவு செய்தும் கூட இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வேண்டான்னு சொல்றார். பாருங்க, அப்பா செய்த அதே தவறு இன்னைக்கு மகனும் திட்டமிட்டு இந்த நேரத்தில் அதே தவறு செய்யறாங்க. அதனால தாய்மார்களே, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளே, நல்லா யோசிச்சு பாருங்க. எந்த காரணத்திற்கும் கூட இந்த தவறான ஒரு காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க கூடாது என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றோம்.